வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு சமரச மையத்தினுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய தீர்வுகள் என்ன, பொதுமக்கள் அதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம், எப்படிலாம் சமரச மையத்தின் மூலமா விரைவான தீர்வையும் கால விரயத்தையும் குறைச்சி செலவுகளை குறைச்சி மீடியேஷனை பயன்படுத்தியதை பற்றி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் உரையாடலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா உரையாடலாம். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை எப்படி விரைவாக நம்ம தீர்வுக்கு காமிக்கலாம், செலவுகளை குறைச்சி விரைவான தீர்வு வாங்க முடியும், நீதிமன்றத்துக்கு திரும்ப பெற முடியும். அது குறித்தெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா விரிவான விளக்கம் சொன்னாங்க சார். மீடியேஷன்றது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க வழக்கு இருக்கு பாருங்களேன். அந்த வழக்கை சமரசமான முறையில் மூன்றாம் நபரான நம்மளை போற மீடியேட்டர் மூலமாக தீர்வு காண்றதுக்கு, ரகசியமாக தீர்வு காண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மீடியேட்டர். இந்த மீடியேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா வாகப்பிரிவினை வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் பல வருடமாக, 10 வருடமாக, 20 வருடமாக தேங்கி இருக்கும். அப்போது அந்த வழக்குகள்லாம் நம்ம மீடியேட்டர்கள் வரும்போது அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனையாக இருக்கும், அண்ணனுக்குள்ள ஈகோ பிரச்சனை இருக்கும். அந்த ஈகோ பிரச்சனையை நம்ம மீடியேட்டர் எல்லாம் பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை குறைந்த நேரத்தில் முடித்து தீர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த மீடியேஷன் நடத்துகிறோம். சரி சார். மீடியேஷனுடைய நோக்கம் சார், நீதிமன்ற விசாரணைக்கு மாற்றாக நம்ம பார்த்திங்கன்னா விரைவான செலவில்லாத சமரசமான தீர்வை கொண்டு வரது தான் நம்ம இந்த நோக்கம், முக்கியமான நோக்கமே அதுதான். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணமாக சொல்லணும்னா நம்ம ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டுன்னு நம்ம போடுவோம், உங்களுக்கு தெரியும். அதில் பாண்டு கேஸை போட்டுட்டு அந்த பாண்டு கேஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கோர்ட் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, அந்த கேஸ் நடத்துக்கிறதுக்கு வட்டி கட்டுறதுக்கான அதுக்கும் சேர்த்து போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த வழக்கு நடக்கிறதுக்கு வழக்கு டிகிரி ஆனதுக்கப்புறம் இபி போடுவாங்க. இபி போட்டு திருப்பியும் அது வாய்தா போவோம், தள்ளிட்டே போவோம். ஆனால் இங்கே கேஸு போட்ட உடனேயே நம்முடைய சமரச தீர்வுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேஸ் போட்ட உடனேயே இந்த கேஸை அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சு 2 பேருக்கும் சமரசமாக அவங்களுக்கு எவ்வளோ காசு இவர் தரணும், இவர் எவ்வளோ தந்தால் போதுன்றதை நம்ம பேசி முடித்தோன்னா இன்னும் தீர்வு சீக்கிரமாக கிடைக்கும். அவங்களுக்கு கட்டினாங்க பாருங்கள் கோர்ட்டு ஃபீஸு, அதுவும் முழுமையாக அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால தான் சமரசமாக எந்த ஒரு விரைவான இதுவும் சமரசமாகவும் முடிக்கிறதுக்காக தான் முக்கியமான நோக்கம். சரிங்க சார். மீடியேட்டருடைய பங்கு என்ன? மீடியேட்டர் தீர்ப்பை வழங்கலாமா? மீடியேட்டர் தீர்ப்பை வழங்க மாட்டாருங்க. ஏன்னா அவருடைய வேலை தீர்ப்பு வழங்குறது இல்லை. அவங்களுடைய பங்கு என்னன்னா, இரு தரப்பினையும் அழைத்து தரமான தீர்ப்பை, இது தரமான தீர்வு, நாட்டு தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, தரமான தீர்வு அளிக்கிறது தான் மீடியேட்டருடைய நோக்கம். அவங்களுடைய வேலையும் அதுதான் சார். மீடியேஷனுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? அடிப்படை கொள்கைன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுநிலைத்தன்மை. நடுநிலைத்தன்மை எந்த பக்கத்தையும் நம்ம ஆதரிக்கிறது. இவர் தான் நம்மளுக்கு இப்போது நம்ம மீடியேட்டர் நம்ம உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே எங்கேயாவது பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மீடியேட்டர்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், நடுநிலைத்தன்மையாக 2 பேருக்கும் என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ அந்த தீர்வை செய்யறோம். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரகசியத்தன்மை. இப்போது குடும்ப வழக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில ரகசியத்தன்மை நம்மகிட்ட சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இதை நம்ம இங்கே மீடியேட்டரில் தீர்வு காணும்போது மட்டுமே பேசவே தவிர அந்த ரகசியத்தை வெளியவே இல்லை எங்கேயுமோ நம்ம சொல்லக்கூடாது. 4வது பார்த்தீங்கன்னா பாராபட்சமின்மை. நம்ம யார்கிட்டையும் பாராபட்சம் பண்ணக்கூடாது. இவங்க இப்போ இந்த தரப்பு நம்மளுக்கு தெரியுன்ற முறையில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக செய்கிறதோ இல்லை இவங்களுக்கு சப்போர்ட்டாக செய்கிறதோ எதுவும் நம்ம பேசக்கூடாது. நம்ம பாராபட்சம் இல்லாமல் 2 பேருக்கும் பாராபட்சமாக பார்த்து எது நன்மை பயக்குமோ அதை மட்டும் நம்ம அதில் சொல்லணும். 4வது தரப்பினருக்கு அதிகாரம் கொடுக்கணும். இப்போது இறுதி முடிவு வரும்போது ஒருத்தர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கூடாது, இன்னொரு சொன்னார்னா அதையும் ஏற்றுக்கூடாது. 2 பேரும் விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க ஒத்து வராங்களான்னு பார்த்து அவங்க விருப்பம் என்னன்னு செஞ்சு அதன் அடிப்படையில் பண்ணணும். அதுதான் முக்கியமான நோக்கம். சரிங்க சார். ஜாயின்ட் செஷன், ப்ரைவேட் செஷன் சார். முதல்ல ஜாயின்ட் செஷன், ப்ரைவேட் செஷன். முதல்ல ஜாயின்ட் செஷன் என்னன்னா, மீடியேஷன் நம்ம நடுவர் மூலமாக நம்ம நடத்தும் போது ஒரு குடும்ப வழக்குன்னு வச்சிங்களேன். ஒரு குடும்ப வழக்கில் மனைவி வழக்கு போட்டிருப்பாங்க, அவங்க தான் மனுதாரர், கணவர் எதிர்மனுதாரர். 2 பேரையும் கூப்பிட்டு கேட்போம், அம்மா நீ இது முதல்ல என்ன மனு போட்டது மனைவின்னும் போது மனைவி கிட்ட கேட்போம், என்னங்க பண்ணுறீங்க, இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிடுறீங்க. ஆமாம், ஒரே அமரில் 2 பேரையும் பேசுவோம். பேசி இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு கேட்போம். அப்புறம் அவர்கிட்டையும் கேட்போம், எதிர்மனுதாரர். அதில் 2 பேரும் அவங்க பிரச்சனையை சொல்லும்போது சிலது அவங்களுக்குள்ளேயே ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கும். இதை சொல்லலாமா, இங்கே பேசலாமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் சில முக்கியமாக பேசணும் போது அப்போ இவரை நம்ம ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன விஷயம் தெரிஞ்சதுக்காக முதல்ல மனுதாரர் அவங்கள முதல் ஆளை கூப்பிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கணவரை கூப்பிட்டு கேட்கலாம். முதல்ல மனைவியும் கணவரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது தான்
ஃபஸ்ட்டு ஜாயின் செஷன். ஜாயின்ட் செஷன். அதுக்கப்புறம் ப்ரைவேட் செஷனில் தான் மனைவியை தனியாக கூப்பிட்டு நம்ம விசாரணை பண்ணிவிட்டு, அப்புறம் கணவரை தனியாக கூப்பிட்டு விசாரணை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி ஜாயின்ட் செஷன் வச்சு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற வித்தியாசம், இவங்க இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சமரசமாக பேசி முடிவு கொண்டு வரது தான் ஜாயின்ட் செஷன், செப்பரேட் செஷன். உண்மையான தன்மை அறியணும், அந்த கவலையெல்லாம் தெரிஞ்சதுக்காக பிரைவேட் செஷன் வரீங்க. கரெக்ட். நல்லா இந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் அதை செய்கிறோம். சார் மீடியேஷனுடைய நன்மைகள் என்னென்ன சார்? சார் மீடியேஷன் தான் சார் இருக்கிறதுலே உண்மையாக சொல்லணும் போனால் நன்மைகள்ன்றதுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வை கொடுக்கறது மீடியேஷன் தான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா விரைவான தீர்வுனா நீங்கள் வந்து ஒரு வழக்கு போடுறோம், வழக்கு போட்டு அந்த வழக்குக்கு வந்து வக்கீலை வைக்கிறோம், அதுக்கப்புறம் பதில் போடுறோம், அதுக்கப்புறம் கேள்வி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரையல் பல வருஷமாக வழக்கு போயிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவாக வந்து தீர்வு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குறைந்த செலவு. இப்போ குறைந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழக்கு போகிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வழக்கறிஞரை பார்க்கணும், அவருக்கு செலவு பண்ணணும். அப்புறம் அவர் இங்கே இப்போ ஒருத்தர் வந்து சென்னையில் இருக்காருன்னு வச்சுங்க, வழக்கு காஞ்சிபுரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஒவ்வொரு வாய்தாவும் வரணும், அதுக்கு செலவு பண்ணணும், நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் குறைவான நிறைய தீர்வு காட்டுறது வந்து மீடியேஷன் மூலம் பண்ணலாம். மூணாவது ரகசியத்தன்மை. இது முக்கியமானது சார். ஏன்னா ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் 2 பேரையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அவங்க இல்லை வெளிப்படையாக சொல்கிறது கூட நீதிமன்றம் எல்லாரும் இருப்பாங்க, அவங்க முன்னாடி சொல்லும் போது அது எல்லாருமே போய் சேரும். ஆமாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும். நீங்கள் எதை சொன்னாலும் ரகசியமாக எங்களுக்குள்ளேயே ஒன்று அவங்க 2 தரப்பு மீடியேட்டர் இவங்க தவிர வெளியே யாருக்கும் போகாது. ஸோ ரகசியத்தன்மை இங்கே பாதுகாக்கப்படும். மூணாவது பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளே பாதுகாக்கலாம். நல்லா பாருங்கள் உறவுக்குள்ளே. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாதி வாங்க அப்படின்வாங்க நீதிமன்றத்தில், அவங்க கூட்டில் நின்று பேசுவோம். இங்கே அப்படி கிடையாது, பக்கத்து நின்று பேசலாம். இன்னொன்று அவங்களுடைய பார்த்தீங்கன்னா பாதுகாக்கலாம் உறவுகளை. அவங்கள கூப்பிட்டு ஏன்பா உங்கள் அண்ணன் தானே, உங்கள் தம்பி தானே, உங்களுக்குள்ளே என்னப்பா பிரச்சனை, உங்களுக்குள்ளே நீங்களே பேசி முடிச்சிக்கலாமே அப்படின்னு உறவுக்குள்ளே பாதுகாக்கிறது இங்கே தான் நடக்கும் தவிர கோர்ட்டில் நீதிமன்றத்தில் அது நடக்காது. தரப்பில் வந்து கட்டுப்பாட்டில் வந்து தீர்வு கொடுக்கலாம். நம்மளே நீ இதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நீ இதை செஞ்சுக்கலாம், இல்லை நீ இந்த பிரச்சனையை இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு தீர்வும் நம்மளால் கொடுக்க முடியும். அது இல்லாமல் முக்கியமானது அடிக்கடி சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ வழக்கு இருக்குது, உயர் நீதிமன்றத்தில் இவ்வளோ வழக்கு இருக்குது, மாவட்ட நீதிமன்றத்தில் இவ்வளோ வழக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பல வருஷமாக நிலுவையில் இருக்கிற வழக்கெல்லாம் இந்த வந்து மீடியேஷன் மூலமாக குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டர் மூலமாக தான் நடக்கும். இதில் முக்கியமானது என்னென்னா வழக்கு கேஸை போட்டுட்டு அதுக்கும் கோர்ட் ஃபீஸ் கட்டிட்டு அப்புறம் வக்கீலுக்கும் ஃபீஸெல்லாம் கட்டி பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்தால் நீதிமன்ற கட்டணம் முழுமையாக வாங்கிட்டு போகலாம், முழுமையாக வாங்கலாம். இது முல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் மூலம் நன்மைகள். சார் இந்தியாவில் மீடியேஷனுக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்கா? முழுமையாக சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்குது. என்ன சார்? அது உதாரணமாக சொன்னால் மீடியேஷன் ஆக்ட் 2023 ஒன்று கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாகவும் மற்றும் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் இந்திய செக்ஷன் 89 படி பிரகாரம் மீடியேஷனில் முழுமையான தீர்வு கொடுக்க உரிமை உண்டு. சரி சார், மீடியேட்டர் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன? மீடியேட்டருடைய முக்கியமானது என்னன்னா பாராபட்சமின்மை, இன்னொன்று ஆமாம் நடுநிலைமையாக இருக்கணும். முயற்சி வந்து யார் இவர் அவர் டிஃப்ரெண்ட்டோ தனிப்பட்ட முறையில் இவர் எனக்கு தெரியும் அவரை தெரியும் இல்லாமல் நடுநிலைமையாக இருக்கணும். அப்புறம் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ரகசியமாக ஒன்று சொல்லுவார். இப்போ கணவர் மனைவி ஒரு பிரச்சனை இருக்கும், மனைவி வந்து சிலது கணவரை பற்றி சொல்லுவாங்க சில விஷயம், அதுமாதிரி கணவரும் மனைவி சில விஷயம் சொல்லலாம், அதில் சில விஷயம் அவர்கிட்ட சொல்லாதன்னு நம்மகிட்ட ரகசியமாக சொல்லுவாங்க. அந்த ரகசியத்தன்மையை நம்ம காப்பாற்றலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அழுத்தமும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்கள ஏங்க நீங்கள் இதுதான் ஏங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு ரெக்கவரியாக மணி சூட்டு போடுறாங்க, மணி சூட்டில் வந்து ஏன்பா அவர் 5 லட்சம் சொல்கிறாருப்பா நீ 2 லட்சம் தரான்றான்ப்பா, வாங்கிக்கப்பா 2 லட்சம் வாங்கிக்கப்பான்னு நம்ம சொல்லக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவன் 2 லட்சம் வாங்கினா அவன் எவ்வளோ காசு கொடுத்துருக்கான், எத்தனை வருஷம் வட்டி கொடுத்துருக்கான், அவனுடைய நிலைமையும் இருக்குது. ஸோ 2 பேரையும் சமரசமாக பேசி நம்ம இவ்வளோ இருக்குது நீ எவ்வளோ சொல்கிற வட்டி இவ்வளோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள அழுத்தம் கொடுக்காம குடிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம அங்கே அவங்களே சட்டம் அங்கேருந்து நீதிமன்றத்துலேருந்து இங்கே வரதே நம்மகிட்ட எதுக்கு வராங்க, நம்மக்கிட்ட தீர்வு கிடைக்கும். அப்படிங்கும்போது அவங்கள வந்து சட்டத்தை சொல்லி சட்டம் மூலமாக ஏன்பா நீ இதை சரினா உங்களுக்கு பிரச்சனையாகும், சட்டம் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே தீர்வு காண்றதுக்கான முயற்சியே பண்ணலாம். சார் மீடியேஷன் மூலம் எட்டப்படும் ஒப்பந்தங்கள் சட்டபூர்வமாக அமல்படுத்தப்படுமா? கண்டிப்பாக அது வந்து நீதிமன்ற உத்தரவாக அமல்படுத்தப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா மீடியேஷன் ஆக்ட் 2023 பிரகாரம் அது அமல்படுத்தப்படும். இது வந்து ஒப்பந்தங்கள் சட்டபூர்வமாக அமல்படுத்தப்படும் நீதிமன்றத்தில். சார் மீடியேஷன் குறித்து இவ்வளவு விரிவான விளக்கத்தை கூறியதுக்கு நன்றி சார். இறுதியாக மீடியேஷன் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் சார். சார் மீடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மனித உறவுகளை பாதுகாத்து அமைதியான முறையில் தீர்க்கும்
சிறந்த மாற்று வழி. வழிமுறை. மனித உறவுகளை பாதுகாக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒவ்வொரு வழக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி கேஸு, டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும் கான்ஜுகல் ரைட்ஸ்க்கு போட்டு கேஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பாகப்பிரிவினை கேஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இவங்களுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் ஆக்ட் மூலமாக வர கேஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனி கேசஸ் கம்பெனிகள் மூலமாக கேஸ் வழக்கு போட்டிருப்பாங்க. அது வந்து தீர்ப்பாயம், அந்த தீர்ப்பாய வழக்காக இருந்தாலும் சரி, எல்லா வழக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அதான் நீதிமன்றத்துல நடந்தா அது வெற்றி தோல்வின்னு இருக்கு. இதுல வெற்றி தோல்வி இல்லாம 2 பேருக்கும் வெற்றின்ற முறையில் போகிற மாதிரி நம்ம 2 பேரும் சுமூகமான முறையில் செய்யறது முக்கியம். நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி. உண்மையிலேயே இது வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்குது. இந்த நீ கொடுத்த விளக்கத்தை எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே இந்த ஒரு மாற்று தீர்வு வழியை வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.